வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். வெந்தயம் இயற்கையாகவே நமது உடலுக்கு குளிர்ச்சி தன்மையை அளிக்கும். பலவிதமான கோடைக்கால பிரச்சனைகளை கியூர் பண்ணி நம்மளுடைய உடலை எப்போதுமே பார்த்தோம்னா புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும். வெந்தயத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து, புரதம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டயோசினின் என்னும் சேர்மமும் பார்த்தோம்னா வெந்தயத்தில் இருக்குது. இதனால தான் வெந்தயத்தில் நமக்கு நிறைய மருத்துவன்மை கிடைக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கும் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கு நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை உணரக்கூடும். கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும். அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையும் குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை மோசமாக இருக்கும். அவர்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அப்போது முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா சூடு தணிவதோட அந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். செரிமானம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையும் அல்லது முளை கட்டியிருக்கக்கூடிய வெந்தயத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கிடும். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும். எந்த விதமான செரிமானம் பிரச்சனை, வாயு பிரச்சனையுமே இருக்காது. தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தினுடைய பங்கு மிக முக்கியமாக இருக்குது. தலைமுடி வளர்ச்சியினுடைய வெந்தயத்தினுடைய பங்கு எப்படி முக்கியமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை தான் அந்த முடி வளர்ச்சிக்கு உதவுறதால தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் கூட வெந்தயம் பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா வெந்தயத்திலிருந்து பிரிக்கப்படக்கூடிய நன்மை செய்யக்கூடிய மூலக்கூறுகளால் தான் அந்த தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயார்படுத்தப்படுது. முடி உதிர்தலை அது தடுக்குது. வாசனை திரவியங்களினுடைய தயாரிப்பிலையும் வெந்தயம் பயன்படுத்தப்படுகிறது. மற்ற வாசனை திரவியங்கள் வெறும் வாசனை மட்டும்தான் கொடுக்கும், ஆனால் கிருமிகளை அளிக்காது. ஆனால் வெந்தயத்தை கொண்டு செய்யப்படக்கூடிய வாசனை திரவியங்கள் வாசனையும் கொடுக்கும், கிருமிகளையும் அளிக்கும். வெந்தய எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த வாசனை திரவியங்களுடைய தயாரிப்பில் இது முக்கிய பங்கு வகிக்குது. அப்படின்றதால இதை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்தலாம். சிறுநீர் சார்ந்த பிரச்சனை நீங்கி போவதற்கு வெந்தயத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது வெந்தயம் என்ன பண்ணும் அப்படின்னா உடலை இயல்பாகவே குளிர்ச்சியாக மாற்றிடும். ஸோ அவங்களுக்கு அந்த உடல் சூடு போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்காது. இப்போ இது உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்கும். இதனால் சிறுநீரக நோய் எதுவுமே வராமல் தடுக்கப்படுகிறது. சிறுநீரகத்தில் எந்த விதமான இன்ஃபெக்ஷனுமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் வெந்தயத்தை சாப்பிடும்போது சீதபேதி உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது. இது உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குது. வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்தும் தேன் கலந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். இது மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சீதபேதி கியூர் ஆகிடும். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலும் சீதபேதி குணமாகும். அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வைத்து குடிக்கலாம். மோரில் ஊற வைத்த வெந்தயம் வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளையுமே சரி பண்ணிடும். பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசும் போது பேன் பொடுகு நீங்கி போயிடும். இதில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக வேணும்னா நம்ம பாலை கூட பயன்படுத்தலாம். நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக, அதாவது முறையில்லாத உணவுகளை சாப்பிட்டு நம்ம பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளத்தில் இருக்கோம்னா அதை கியூர் பண்ணிடும். நம்மளுடைய ரத்தத்தில் அதிகரிச்சிருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வெந்தயம் கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவதை முன்னாடியே தடுக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து கார்போஹைட்ரேட்டுடைய அளவை ரத்தத்தில் குறைச்சி ரத்தத்தில் அதாவது பிளட்டில் சுகரோடைய அளவு இன்க்ரீஸ் ஆகிறது தடுக்கும். ஸோ அந்த பிளட்டில் சுகரோடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக்கொண்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் தீர்வதற்கு வெந்தயத்தை தொடர்ந்து தினமும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தினசரி வெந்தயம் சாப்பிடும்போது மலச்சிக்கல் நீங்கும். சாப்பிடக்கூடிய உணவை வெந்தயம் நல்லா செரிக்க வச்சிரும். வயிற்றில் எந்த உணவும் தங்காமல் வயிற்றை சுத்தமாக வைத்து சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்றவற்றெல்லாம் கியூர் பண்ணிவிடும். குடலினுடைய இயக்கம் இயல்பாக இருக்கும் வெந்தயத்தை நம்ம சாப்பிடும்போது. ஸோ மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை நமக்கு வராது. வயிறு மற்றும் தொண்டை புண் தீர்வதற்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம்.
வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் வந்து குணமாக்குது. மேலும் இது வந்து இதனுடைய வெந்தயத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வந்து இயல்பாகவே குளிர்ச்சி ஆகக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் உடலில் ஏற்படக்கூடிய கொப்பளங்களை வெந்தயம் சாப்பிடும்போது குணப்படுத்திக்கலாம். இதை தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுமே வெந்தயம் நமக்கு வந்து க்யூர் பண்ணிடும். ஸோ வயிறு மற்றும் தொண்டை புண் தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சரும பளபளப்பு மற்றும் தூய்மை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு வந்து உதவிகரமாக இருக்குது. இதை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து நீங்கள் கழுவினீங்க அப்படின்னா வறட்சித்தன்மை நீங்கி முகம் வந்து பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தயத்தோடைய பொடியை முகத்தில் தடவிட்டு பின்பு கழுவி விட்டு தூய்மையான துணியில் துடைச்சிங்க அப்படின்னா முகம் உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அப்போ சருமம் பளபளப்பு பெறுவதற்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கெல்லாம் வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம். முகம் பளிச்சுன்னு இருக்கும். பிளாக் சர்க்கிள்ஸ், கண் கருவளையம் மற்றும் பிளாக் பிம்பிள்ஸ், கரும் புள்ளிகள் தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கண் கருவளையத்தையும் நீக்குகிறது. வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு அது உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், பாக்டீரியா, அழுக்குகள், அதாவது அந்த டெட் செல்ஸ், கிருமிகள் எல்லாத்தையும் நீக்கிறதால நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள், கிருமிகள் எல்லாமே வெளியேறிடும். அதனால் கண் கருவளையம், கரும்புள்ளிகள், முகப்பொருட்கள் எதுவுமே இருக்காது. உதடு வெடிப்பு நமக்கு இருக்குது அப்படின்னா அது மறைந்து போவதற்கு, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக வந்து பெண்களுக்கெல்லாம் உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வந்து வெடிக்கும். அவர்கள் தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்பாகவும் குடித்து வந்தாங்க அப்படின்னா 2-3 நாட்களில் படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்து சரியாகிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க உதடு வெடிப்பை மறைத்துக் கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது, தோல் நோய்கள் இருக்குது அப்படின்னா அந்த தோல் நோய்களை க்யூர் பண்ணுறதுக்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்தில் தடவி வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு மறைஞ்சிடும். ஸ்கின் டிசீஸ் எல்லாம் நமக்கு இருக்காது. முகப்பொரு நமக்கு இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி நம்மளுடைய முகப்பொரு பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்தில் தடவிட்டு அதை தடவிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து அதை உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவினோம் அப்படின்னா முகப்பொருள்லாம் நமக்கு நீங்கிடும். ஸோ எந்த விதமான முகத்தில் பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. ஷைனிங்கான ஃபேஸ் வந்து கிடைக்கும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உங்களுடைய உடல் எடை வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் விரைவில் குறையணும் அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தை தினசரி தண்ணீரில் ஊற வச்சு ஒரு 2 டம்ளர்கள் குறைவான அளவில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை படிப்படியாக குறைவதை நீங்களே உணர்வீங்க. உடல் எடை படிப்படியாக குறையுது அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமாக வெந்தயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மிக மிக குறைந்த அளவே தான் வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கணும். அதுவே உங்களுடைய உடல் எடை குறைப்பதற்கு போதுமானது. சுவாச கோளாறுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெற்று தரும். ஸோ அப்போ காச நோய் போன்ற பிரச்சனை, மூச்சு விடுதலில் சிரமம் போன்ற பிரச்சனை எல்லாம் நம்ம விடுபட்டு இந்த மாதிரி பிரச்சனை, சுவாசம் சார்ந்த பிரச்சனை நமக்கு எதுவுமே இருக்காது. உடலில் தேங்கிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. தேவையில்லாத கழிவுகள் இதன் மூலமாக நம்மளுடைய உடலை விட்டு நீங்கிவிடும். அதுக்கு வெந்தயத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழணும். கோடை காலங்களில் உடல் வெப்பத்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. உங்களுடைய உடலை வந்து புத்துணர்ச்சியாகவும் இயல்பாக குளிர்ச்சியாகவே வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் வந்து உங்களுடைய உடல் வெப்பமடையாமல் பாதுகாத்துக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.